திருவாரூர் சுபா சமையல் வீட்டில் கலக்கல் குழம்புங்க. இந்த கலக்கல் குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். விண்வெளி ஆராய்ச்சியில் காராமணி பயிரை வச்சு முளைக்க வச்சு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்கங்க. நான் குழம்புல காராமணி பயிரை வச்சு கலக்கல் குழம்பு செஞ்சுருக்கேங்க. கலக்கல் குழம்பு செய்யறதுக்காக காராமணி பயிறு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த காராமணி பயிரை வறுத்துட்டு குக்கரில் 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். அடுத்தது தேவையான பொருட்களை பார்க்கலாம். கலக்கல் குழம்பு செய்யறதுக்காக தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கேன். இந்த கலக்கல் குழம்பு செய்யும்போது அந்த அளவுகளை சொல்கிறேன். பொருட்களை நோட் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு புளியை அரிசி களைஞ்ச 2வது தண்ணியில் ஊற போட்டு கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு காராமணி பயிரை வறுக்கணும். அடுத்தது காராமணி பயிரை சேர்த்துடலாம். காராமணி பயிறு கொஞ்சம் செவந்து வரணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். காராமணி பயிறு 10 நிமிஷம் நல்லா வறுந்த ஸ்டேஜில் இதை அப்படியே குக்கரில் வேக வச்சிடலாம். மாற்றிடலாம். குக்கருக்கு தண்ணி சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். அடுத்தது கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் மிளகு, இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். அடுத்தது நம்ம சேர்க்க வேண்டியது கலக்கல் குழம்புக்கு முக்கியமான கலக்கிறது என்ன சேர்க்க போகிறோம்னா சுண்ட வத்தல் தாங்க அடுத்தது சேர்க்க போகிறோம். இந்த அளவுக்கு சுண்ட வத்தலை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நம்ம சுண்ட வத்தலை நேரடியாக குழம்புல சேர்த்தா பசங்களாம் சாப்பிட மாட்டாங்கங்க. அதனால தான் இதை பொடி பண்ணி நம்ம குழம்புல சேர்க்க போகிறோம். இந்த பேர் வந்ததுக்கு காரணமே இந்த சுண்ட வத்தலோட கலக்கிறது தாங்க. குழம்போட கலக்கிறதுனால கலக்கல் குழம்பு. சுண்ட வத்தல் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க, இரும்பு சத்து இருந்தது. இதை அப்படியே பொடி பண்ணி எடுத்துக்கணும். வேறு பாத்திரத்துக்கு அப்படியே மாற்றிடலாம். அடுத்தது குழம்பு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் சேர்த்துட்டு கருவரகம் போட்டு தாளிச்சிடலாம். இந்த சுண்ட வத்தலோட பூண்டையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கணுங்க. பொடி பண்ணதுக்கப்புறம் பார்க்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கருவடகம் நல்லா பொரிஞ்சோன்னு கருவேப்பிலை சேர்த்துடலாம். அடுத்தது காராமணி பயிர் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 ஸ்பூன், 1 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு. நல்லா காராமணி பயிரோட சேர்த்து நல்லா வதக்கிக்கணுங்க. சமையலோட பேசிக் தெரியணும்னா திருவாரூர் சுபா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா தான் பெற்ற இன்பம் மற்றவரும் பெற வேண்டும் இல்லையா? இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்ச புளி தண்ணியை சேர்த்துடலாம்.
இந்த கலக்கல் குழம்பு நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. அடுத்தது பொடி பண்ணி சேர்க்கணும். பொடி பண்ணிட்டு வந்துடலாம். சுண்டைக்காய் வத்தலை இடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இடித்து எடுத்தாச்சு. குழம்பு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், கலக்கல் குழம்ப சுண்டைக்காய் வத்தல் போட்டு கலக்காமலே கலக்கலாக இருக்குல்ல. அடுத்தது பொடி பண்ண சுண்டைக்காய் வத்தல், மிளகு ஜீரக பொடி, பூண்டு எல்லாத்தையும் போட்டு கலக்கிடலாங்க. இந்த வருஷத்துக்கான கலக்கல் குழம்பு திருவாரூர் சுபா சமையல் வீட்டிலங்க. கலக்கல் குழம்ப பார்க்கும்போதே செமையாக இருக்குல்ல. சாப்பிடும்போது இன்னும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்குங்க. இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலைன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோரும் பொங்கலுங்கிறதுனால எல்லோரும் பொங்கல் வீடியோ போடுவாங்க. நான் எல்லாருக்கும் தெரியாத கலக்கல் குழம்பு போட்டுக்கிட்டு இருக்கேங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்தை செய்கிறத விட தெரியாததை செஞ்சு கொடுக்குறது ரொம்ப பெஸ்ட்டுங்க. பாருங்கள், கலக்கல் குழம்பு பார்க்கும்போதே பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குல்ல. சாப்பிடும்போது சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் போல் இருக்குங்க. அந்த அளவுக்கு செமையாக இருக்குங்க. சுண்டைக்காய் வத்தல் பெரிய குழந்தைங்களுக்கும் பிடிக்காதுங்க, சின்ன குழந்தைங்களுக்கும் பிடிக்காது. இது போல் ட்ரை பண்ணி பார்த்தா தெரியாது நம்ம கலந்துருக்கிறது. ஆரோக்கியமாகவும் இருக்கும் சாப்பிடும்போது. அதனால தாங்க இது என்னோட பெஸ்ட்டு ஐடியாங்க. ஏற்கனவே போட்ட வீடியோவில் கடையல் குழம்பு, பொரிக்குழம்பு, வதக்கல் குழம்பு, அந்த வரிசையில் கலக்கல் குழம்புங்க இது. இந்த கலக்கல் குழம்பு வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாங்க. எந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சு பாருங்கள் இந்த கலக்கல் குழம்பை. இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். திருவாரூர் சுபா சமையலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஸ்பெஷல் ஐட்டத்தோடு நம்ம சந்திப்போம்.